ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் ஆஸ்ட்ராலஜி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக ஜோதிட பல துளிகளை அள்ளி தெளிக்க வந்திருக்கின்ற நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான ஜாதக ஜாம்பவான் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்களை இன்றைக்கு நேர்காணலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, ரொம்ப நலமா இருக்கேன். உலகமெங்கும் வாழும் சங்கரா டிவி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புல எடுத்து நீங்களே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நமது நேயர்களுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? நேயர்களுக்கு நேற்றைய தினம் என்னை பார்ப்பதற்காக மாலை பொழுது ஒரு 6 மணி அளவிலே ஒரு அன்பர் என்னை சந்திக்க வந்திருந்தார். வந்திருக்கிறவருடைய வயது 41 வயது. ஏற்கனவே கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் என்னை திருவான்மியூர் அலுவலகத்தில் சந்தித்த அன்பர் தான். அவர் வந்து அமர்ந்த உடனேயே அழுகையில் ஆரம்பித்தார். ஐயா, நீங்கள் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் உங்களை சந்தித்தேன். சந்திப்பதற்கு முன்னால் நீ ஓராண்டு கழித்து என்னை சந்திக்க வாருங்கள். ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், சண்டாளனுடைய திசை உங்களுக்கு நடைமுறையில் இருக்கிறது, பார்த்து மிகவும் கவனமாக இருக்குன்னு சொல்லி நிறைய அறிவுரைகளை சொல்லித்தான் அனுப்பினீர்கள். ஆனால் அந்த அறிவுரைகள் நான் இந்த இடத்தில் கேட்டேன். ஆனால் வெளியே போன இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டதை போலதான் நடைமுறையில் என்னை கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த அன்பருடைய ஜாதகம் மிதுன லக்னம். அந்த மிதுன லக்னத்திற்கு சண்டால் என்று சொன்னாலே குரு பகவானைத்தான் சொல்லுவேன். நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். முதல் தர பாவி, ஒரு வலிமை பெற்ற கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஆளாகக்கூடிய அந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து திசையை உங்களுக்கு நடைமுறையை நடத்தி கொண்டிருக்கிறார். சுய திசையிலே சுய புத்தி, தன் திசை தன் புத்தி. அப்போ அந்த குரு ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம். ராகு உச்சபலத்தில் இருக்கிறார். நவாம்ச கட்டத்தில் குருவும் ராகுவும். இவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து நடந்து மறு வாழ்க்கைக்குத்தான் அவர் கேட்க வந்திருந்தார் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால். இன்னும் ஓராண்டுகள் கழித்து உங்களுக்கு சனி புத்தி வருங்காலத்தில் விவாகரத்துக்கு புதுமையான இன்னொரு வாழ்க்கைக்குண்டான பயணத்திற்கு நாம் ஏற்பாடு செய்யலாம். அதுவரையிலும் நீங்கள் பொறுமை காத்துத்தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு வாழ்க்கை ஏற்பட்டு சின்ன பின்னமாகி நொந்து நூடல்ஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறீங்க. மீண்டும் மறு வாழ்க்கைக்குண்டான பாக்கியம் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லும் ஒரு வருடம் கழித்துத்தான் அந்த பாக்கியம் உங்களுக்கு. அதற்கு முன்னால் அரங்கேற்றமாயிருந்தால் இதே போன்றுதான் சிக்கல், பிரச்சனைகள், வம்பு, வழக்குகள் வரும். ஆனால் அவர்கள் போன அடுத்த ஒரு 3 வாரத்தில் திருமணம் நடந்ததுமா. என்னை பார்த்த ஓராண்டுகளுக்கு முன்னால் நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். அந்த அன்பருக்கு 3 வாரத்தில் திருமணம் அரங்கேற்றமாயிடுது. அரங்கேற்றான மறு மாதத்தில் அந்த பெண் கன்சீவ் ஆகுறாங்க. வாழ்க்கை ஆனதுதான். அந்த கன்சீவ் ஆன காலகட்டத்திலிருந்தே அவர்களுக்கு ஊழல்கள், பிரச்சனைகள். அந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து நடந்த அந்த பெண்மணியினுடைய அந்த அமைப்பை தான் ஒன்றாக சேர்த்திருக்கிறார். அப்ப மீண்டும் ஒரு வருடம் கழித்து வருகிறார். மீண்டும் என்னை பார்க்கிறார். நேற்று அழுகையில் ஆரம்பித்தார் அந்த அன்பர் தான். ஐயா, நீங்கள் கேட்காம, உங்களுடைய பேச்சை கேட்காமல் எனக்கு 3 வாரத்தில் திருமணம் நடந்தது. இப்போ சிக்கல், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. என்னுடைய மனைவி என்னை கணவனாக மதிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாக கூட என்னை மதிக்கிறது இல்லையா. அவர்கள் இஷ்டத்துக்கு போகிறாங்க, வர்றாங்க, எப்போ வர்றாங்க, ஏது வர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எதை கேட்டாலும் எதுவும் பேசவே முடியல. மீண்டும் பிரச்சனைக்கு வந்த பெண்ணோட என்னால் வாழ்க்கை வாழவே முடியாது. அதனால் அப்போ நான் தான் சொன்னேனே, ஐயா, இந்த ஸ்தானத்திற்கு இந்த பிளானட்ஸினுடைய நிலைப்பாடுகள் இருந்தால் இப்படித்தான் இந்த ஜாதகத்திற்கு. அப்போ மிதுன லக்னத்திலே செவ்வாய் சனி. அப்போ சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமா. ஓகே, நம்ம சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு பார்க்கலாம். ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்க டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். என்னால் நிகழ்ச்சி பண்ண முடியலம்மா.
Shankara Matrimony. Find your ideal soulmate. Unga Sri Shankara TV Bhajan Samrat Juniors. சென்னையில் நடைபெற்ற ஆடிஷன்ஸ் வரும் வியாழன் மற்றும் வெள்ளி இரவு 7 மணிக்கு. ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் பிரசன்ஸ் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை ஸ்ரீ சங்கரா மேட்ரிமோனி. மனித கலாச்சாரம் மற்றும் பரம்பரையின் ஆகார பద్ధதி சாத்வீக ஆகாரம். வேத புராணங்களில் உள்ள சாத்வீக ஆகார பద్ధதி. அன்னம் பிரம்மேதி வ்யஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. அத்துடன் காமதேனுவின் சம்ரக்ஷணை. திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 8:30 மணிக்கு. ஸ்ருங்கேரி சாரதா தேவி சன்னதியின் விசேஷம். ஜெகத்குரு அனந்த ஸ்ரீ விபூஷித பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்களின் பொன்மொழிகள். ஸ்ருங்கேரி வைபவம் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 9 மணிக்கு. திருமணம் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே நம்முடைய மனதில் எத்தனையோ கற்பனைகள் தோன்றுகிறது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? யோசிக்க வேண்டாம். அதற்கான தகவல்கள் இங்குள்ளது. திருமணம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை உங்களுக்காக அள்ளித்தரும் நிகழ்ச்சி சுப முகூர்த்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 11 மணிக்கு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் ஹோமியோ மருத்துவ நேரம். ஹோமியோ கேர் மருத்துவமனையின் தலைசிறந்த மருத்துவ நிபுணர்கள் அனைத்து நோய்களுக்கும் தீர்வு காண ஆலோசனை வழங்குவார்கள். உங்கள் கேள்விகளுடன் தயாராகுங்கள். Presented by Homeo Care International Private Limited. Om Namah Shivaya. Vasudeva Uvacha. ततः सप्रयशो भूत्वा मम तात युधिष्ठिरा प्राञ्जलिः प्राह विप्रर्षिर्नाम संग्रहमादितः उपमन्युरुवाच ब्रह्म प्रोक्तैर्ऋषि. மாலை 5:30 மணிக்கு சகஸ்ரநாமம். This program is co-sponsored by Giri Trading. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு. தரிசிக்க விரும்பும் ஆலயங்களின் தரிசனம் மற்றும் பல தகவல்கள். திங்கள் முதல் வியாழன் வரை மாலை 6 மணிக்கு விசேஷ நேரலையில் யுவர் சாய்ஸ். மீண்டும் ஆஸ்ட்ராலஜி நேரம் தொடர்கிறது. இன்று நிகழ்ச்சி மூலமாக டாக்டர் பரணி பாலராஜ் அவர்கள் ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இடைவேளைக்கு முதல்ல சொல்லியிருந்தீங்க 1 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க அந்த விவாகரத்தை. அப்போ அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது அவர் பிறந்திருப்பது மிதுன லக்னமா. மிதுன லக்னத்துக்கு லக்னத்திலே செவ்வாய் சனி. அப்ப பாருங்கள், மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் சனி அந்த இடத்தில் இருந்தாலே அந்த 6-8 சகிதம் பெற்றாலே அந்த ஸ்தானத்திற்கு இடி உளுந்ததை போல்தான் வாழ்க்கை. நான் அனுபவ ரீதியாக நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். இவர் தோல்வி கண்டதற்கு காரணம்
மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே குரு அமர்ந்து அவன் ராகுடைய நட்சத்திரத்தில் இருப்பது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் பாருங்கள், ராகுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த குரு பகவான் எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்கு அடிஷனலாக நவாம்ச கட்டத்தில் ராகு குரு சண்டால யோகமாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவருக்கு லக்னத்திலே செவ்வாய் சனி, 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்திலே புதன் லக்னாதிபதி கேதுவோட மிங்கிலா இருந்தார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏதோ ரூபத்தில் துன்பப்பட வேண்டும். அப்போ இந்த ஜாதகத்திற்கு பாருங்கள், லக்னத்தில் 6, 8 டச் ஆயிட்டாவே இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்பத்தை காணாமல் துன்பத்தினுடைய விளிம்பினுடைய எல்லையில தள்ளப்பட்டு 6-8% பெறுவதால் இவர்களுடைய வாழ்க்கை என்பது ஏதோ ரூபத்தில் சூன்யமயமாக வேண்டும். இதற்கு அது ஒரு பெண் ஒரு காரணமாக வர வேண்டும். காரணம் இல்லாமல், ஒரு கருவுரம் இல்லாம காரணங்கள் உதிக்க போறதில்லை. அந்த குரு பாருங்கள் ராகுடைய நட்சத்திரத்திலிருந்து ராகு உச்சபலத்தில் இருக்கிறார். அப்ப இந்த ஸ்தான அமைப்பில் பார்த்தாலே இவர்களுக்கு வாழ்க்கை தோல்வி காணுகிறது. அப்ப முதல் வாழ்க்கை அற்பமாகி 2ஆம் தாரத்துக்கு உண்டான அமைப்புகள் இவர் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தான பலம் இவர்களுக்கு அந்த குரு திசையில் சுய புத்தியை கடந்து சனி புத்தி வருங்காலத்தில் வார்கள் என்று சொன்னேன். விதி வலியது மதி சிறியது என்பதை போல கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் வந்து சென்ற அன்பர் 3 வாரத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி பலவிதமான தகாத அமைப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இன்றைய பிரச்சனையின் விளிம்பின் எல்லையில் அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த ஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது இன்னொரு ஸ்தானம், அப்போ பாருங்களேன், இன்னைக்கு வந்து பாருங்களேன், ஒரு ஐடி கம்பெனியில பாருங்கள், அவருக்கு 76,000 ரூபாய் 7,000 ரூபாய் மந்த்லி சேலரி வாங்குறார். இந்த பிரச்சனையில நான் யாருக்காகயா நான் சம்பாதிக்கணும்? எனக்கு மனைவியும் கிடையாது, குழந்தை இருந்தும் குழந்தையினுடைய அமைப்பும் இல்ல, ஏற்கனவே என்ன கட்டிட்டவோ ஒரே மாசத்துல விட்டுட்டு நிராயுதபாணியா ஓடி போயிட்டா, இந்த மனைவியும் இதே நிலையில தான் இருக்கிறா. அப்ப வாழ்க்கை பயணமே அற்பமாகிறது. என்னுடைய தாய் வெளியூரில் இருந்து, தம்பி யாருக்கடா தம்பி சம்பாதிக்கிற, விட்டுட்டு வேலையை விட்டுட்டு நீ வந்துறப்பா அப்படிங்கிறாங்க. அந்த இருக்கிறத விட மருந்தை குடிச்சிட்டு சாவலாமா, இல்ல வேறு ரூபத்தில் ஏதாவது இறந்துடலாமா அப்படிங்கிற அந்த சூசைடு எண்ணங்கள் தான் அவர்களுக்கு மேலோங்கி நிற்கும். அப்போ இந்த 3 வருட பாதைகள், நான் முதல்ல என்ன சொன்னேன், 2.25 வருஷத்தை கடந்து வாப்பா, இன்னும் ஓராண்டுகள் கடக்கணும், அதுல பாதி கழிந்து தான் வந்தாரு. ஓராண்டுகள் கழிந்து வந்தாலும் சனி புத்திலிருந்து உனக்கு நல்ல பல ரிலீவுக்கு உண்டான பாக்கியம் இருக்கு. ஆனால் இதுல வந்து திருமணத்தை ஏற்படுத்திட்டா மீண்டும் சிக்கல்களை ஏற்பட்டு போயிடும். அப்ப மீண்டும் கடக்க வேண்டிய பாதைகள் இதுல 1 வருடம், அதுல ஒரு 3 வருடம், அப்ப 4 வருடங்கள் தண்டனைக்குரிய பாதையாக மாறிடும். அப்போ ஆகாத நேரத்துல நீ எதை பண்ணாலும் ஆகாத நிலைப்பாடுகளுக்கு நாம் தள்ளப்பட்டு நல்ல புத்திகள் கூட யோக பலனை கொடுக்காமல் தள்ளப்படுவதை அனுபவ ரீதியாக பார்க்கலாம். கடந்த ஒரு 8-9 மாதத்திற்கு முன்னால் என்னை பார்ப்பதற்கு இதே திருவான்மியூர் அலுவலகத்தில் ஒரு அன்பர் தன்னுடைய தாயையும் சகோதரியும் அழைத்து கொண்டு வந்தார். நல்ல வேளையில் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஆண்மகன் தான். அவருடைய ஜாதகத்தை பார்க்கிறேன். ஐயா, வேலையை எழுதி கொடுத்துட்டு வீட்டில் வந்து தூங்கலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், என்னுடைய வேலையில இருக்கவே முடியல, இதுவரையிலும் அந்த மாதிரி டார்ச்சரே நான் அனுபவிச்சதில்லை, கடந்த ஒரு 7 மாதமாக அவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எப்படிங்க ஐயா சொன்னீங்க? அப்ப எப்படிதான் வேலையை நான் எழுதி கொடுத்து தான் வர்றதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்குன்றீங்க, என்னுடைய மைண்ட் செட்டும் வேலைக்கு போகவே எனக்கு பிடிக்கல அப்படின்றார். தம்பி, நான் ஒரு வழியை சொல்றேன், உனக்கு எந்த பரிகாரம் சொல்ல, அதை சொல்லல, இதை சொல்லல, 5 மாசம் 10 நாள் மட்டும் கழித்து வாருங்கள், அதுவரையிலும் உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு 5 மாசம் 10 நாள் கழிச்சு அதே வேளையில எவ்வளவு பெரிய அவமானங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த விலையிலிருந்து அப்படி தள்ளி கொடுத்து மட்டும் அந்த காலத்தை கடந்து வந்துட்டீங்கன்னா 5 மாசம் 10 நாளுக்கு பிறகு மிகப்பெரிய உச்சாணியில் இருப்பீங்க. இந்த வேலையே உங்களுக்கு இனிக்கும். இருக்கவே முடியலையே, 5 நாள் கூட இருக்க முடியாது, 5 மாசம் 10 நீங்கள் இருந்து நான் சொல்லக்கூடிய அமைப்பில் சாதிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு குட் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரி, நீ எவ்வளவோ சகிப்புத்தன்மைக்கு இடையில அந்த வாழ்க்கையில போராடி வெற்றி கண்டு 5 மாசம் 10 நாள் கழிச்சு அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த லிப்ட் கிடைக்குது. அப்ப வேலை வாய்ப்பு ரீதியா அந்த பாக்கியங்கள் அப்ப 10க்கு 6-8 டச் இருந்ததெல்லாம் அந்த ஸ்தான புத்திகள் மாறும் பொழுது இவர்களுக்கு நல்ல லிப்ட் கிடைக்குது. அப்புறம் 8 மாசம் கழிச்சு டோட்டலா வராரு. ஒரு 2.5 மாசம் கழிச்சு, ஐயா உங்களுடைய 8 மாதம் முன்னாடி வந்தேன், நீங்க எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன சொன்னன்னு தெரியல தம்பின்னு சொல்லணும். 5 மாசம் 10 நாள் மட்டும் போகட்டும், அதற்கு பிறகு மிக உயர்ந்த நிலையில வேலை வாய்ப்பு ரீதியா ஒரு படிக்கு 4 படி உயர்வீர்கள். இன்னைக்கு பாருங்க, மந்த்லிக்கு 1.25 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறார். வெளிநாட்டில் நல்ல வாழ்க்கை பயணத்தில் நல்ல சிறப்பா இருக்கிறேன். நீங்க சொன்னது போலயே நடந்துருச்சு, இதற்கு நீங்க தான் நான்